Hi students, welcome to our channel Max Plus U. I am your Max Sir Subramanian. Today class 11th sequence and series exercise 8.2 we are going to do children. Find 20th term and nth term of GP. So we all know the GP nth term formula A r power n minus 1. A r power n minus 1. They itself told it's GP pa. GP நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது நம்ம வேலை ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் 5/2 அதுதான் ஏன்னு எடுத்துக்கணும். தென் ஆர் ஆரோட ஃபார்முலா என்ன? காமன் ரேஷியோ. இதுவே ஏபியில் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். A2 மைனஸ் A1 ஜிபியில் செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லணும். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 5/4, ஃபஸ்ட் டேர்ம் வந்து 5/2. 5/4 டிவைட் பை 5/2 பண்ணுங்கப்பா. ஸோ 5/4 நம்மளோட ஃபேவரட் சிம்பிள். டிவிஷன் கோயிங் டு பி மல்டிப்ளிகேஷன், ரெசிப்ரோக்கல் ஆகும் 2/5. ஸோ 5 கேன்சல் பண்ணிவிடுங்க. தென் 2 4 2 டேபிளில் கேன்சல் பண்ணிவிடுங்கம்மா. ஆர் வேல்யூ 1/2. ஆர் 1/2ல டவுட் இருக்கா? என்ன ஆர் 1/2ல டவுட்டு? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் A2/A1 அவ்வளோதானே? அவ்வளோதான். இந்த டிவிஷன் சிம்பிளும் உங்களுக்கு புரியறதுக்காக தென் டிவைடட் மல்டிப்ளை ஆகி ரெசிப்ரோக்கல் ஆகுது, கேன்சல் ஆகுது ஆர் 1/2. சரி, வாட் யூ ஹவ் டு ஃபைண்ட் 20th term. ஸோ 20th term we should find ஆன்சர்னா எஸ், we want to find that 20th term. சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏஆர் பவர் n மைனஸ் 1ல் அப்ளை பண்ணுறோமா? ஸோ T20ன்னு சொல்லலாம், இல்லை A20ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏஆர் பவர் n மைனஸ் 1, ஸோ ஏஆர் பவர் 19. ஸோ ஏ வேல்யூ 5/2பா, ஆர் வேல்யூ 1/2 ஹோல் பவர் n மைனஸ் 1. ஸோ 20 மைனஸ் 1 19 வந்தது. சரி, இப்போ அந்த 19 வரைக்கும் நம்ம போடுறோமா? 2/19 2/20 வரைக்கும்னா அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1/2 பவர் 19 1/19 பை 2/19 பிரித்து எழுதிக்கலாம். கரெக்டாப்பா? A/B ஹோல் பவர் m நம்ம A/m பை B/mனு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 1/19 வந்து 1 ஆகிடும். தென் 2/19 2/19ஆகவே இருக்கும். இங்கே ஒரு 2/1 இருக்குது. ஸோ 2/1ம் 2/19ம் இஃப் யூ அப்ளைட் A/m இன்ட்டு A/n அப்போது A/m + n வரும். ஸோ 2/1 + 19 2/20 ஆகிடுது. அப்படி தான் இந்த இடத்துல 2/20 வந்துச்சு. எப்படி 2/20 வந்துச்சு? 1/19 1. சரி, 1 பவரில் எனி 1 raised to the power எனி நம்பர் வந்து 1 தான் வரும். அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டினாமினேட்டரில் இருக்க 2/19 வந்து 2/19 இருக்குது. இங்கே 2 மட்டும் இருக்குது. அது பவர் வந்து 1. இப்போ 2/1க்கும் 2/19க்கும் நீங்கள் A/m இன்ட்டு A/n ஃபார்முலா போட்டிங்கன்னா A/m + n. அதனால் 2/1 + 19 சேர்ந்து 2/20 ஆகிடுச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் என்ன கேட்கலாம். சரி, அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. அடுத்த சம் போலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் 20th term மட்டும் கேட்டால் சம் முடிஞ்சு. ஃபைண்ட் nth termமும் கேட்குறாங்க. ஸோ அப்போ nth termக்கு ஃபார்முலா என்ன? ஏஆர் பவர் n மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 5/2, ஆரோட வேல்யூ 1/2 ஹோல் பவர் n மைனஸ் 1. இதே கதை தான். 5/2க்கு இந்த 5 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இந்த 1/2ல் இந்த 2 அப்படியே தனியாக எடுத்துக்கிறேன். இங்கே 1/n மைனஸ் 1 ஓகே பை 2/n மைனஸ் 1 ஓகே. எதை A/B ஹோல் பவர் m A/m பை B/mன்னு நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 raised to the power எனி நம்பர் ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ அது 1 ஆகும். 1 பவர் சார் என்னன்னா என்னன்னே தெரியாது சார். தெரியலனாலும் அது ஒரு நம்பர் தான். ஸோ நம்பர் மைனஸ் 1. ஸோ 1 பவர் தட் நம்பர் வில் பி 1. சரி, நியூமரேட்டர் 1. டினாமினேட்டர் வாட்? டினாமினேட்டரில் we have here 2/1. okay, here we have here 2/n minus 1. okay, then A/m into A/n போடணும்னு சொல்கிறீங்களானா ஆமாம். அப்போது A/m into A/n A/m + n. ஸோ 2/1 + n minus 1. சரி, இப்போ +1 -1 ரிமூவ் ஆகி 2/n வந்துடுது. அதனால தான் 5/2/n வருது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 2/n - 1 இருக்குது. ரெண்டுத்துக்கும் A/m இன்ட்டு A/n ஃபார்முலா போடுங்க. இங்கே raised to the power 1, இங்கே raised to the power n - 1. ஸோ A/m இன்ட்டு A/n A/m + n இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ +1 - 1 becomes 0 2/n. ஓகேங்களா?
இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் nth டேர்ம் போட்டு ஃபஸ்ட்டே ஓகேவா 5/2 போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 20th டேர்ம் போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்போ அழகாக நான் எண்ணுக்கு பதிலாக 20 போட்டு 5/2/20 அப்படின்னு ஈஸியாக முடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. போடலாம். ரெண்டுமே சப்டிவிஷன்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு கூட அடுத்தது இதை போடலாம். அப்புறம் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அவங்க ஃபைண்ட் 20th டேர்ம் மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ nth டேர்ம்னு ஒன்று போடணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால தான் 20th டேர்ம் போட்டோம், nth டேர்ம் போட்டோம். நீங்கள் ரொம்ப ரெண்டுமே சேர்த்து கேட்கும்போது nth டேர்மில் 5/2 போட்டுட்டு அதுக்கப்புறம் 20th டேர்முக்கு 5/2 அது ரீசனுக்காக தான் என்னாவே வச்சுருக்கோம். இப்போ நான் 100th டேர்ம் என்ன கேட்டால் கூட நான் இதை 5/2 இந்த சம்மில் முடிச்சிடுவேன். ஸோ nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஓகேவா? ஸோ சப்டிவிஷனில் கேட்கும்போது நீங்கள் எப்படினாலும் போடலாம். ஓகேவா? பட் சம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்னா முதல்ல போடு, அதுக்கப்புறம் செகண்டை தானே கொடுத்துருக்காங்க, அது ரெண்டாவது போடுன்னு சொல்லுவாங்க. தட் யூ சப்போஸ் டு கன்சர்ன் வித் யுவர் சப்ஜெக்ட் டீச்சர். என்ன கேட்டிங்கன்னா 2 சப்டிவிஷன் கொடுத்துருந்தா எதனாலும் ஃபஸ்ட்டு போடலாம், தவறு இல்லை. சரி, அடுத்து ஃபைண்ட் 12th டேர்ம் ஆஃப் ஜிபி whose 8th term is 192 and common ratio is 2. இது ஜென்ரலாக ஏபியில் படிச்சிருப்போமா. 8th டேர்ம்னா a + 70, 100th டேர்ம்னா a + 90 பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட அதே கதை தான், பட் இங்கே ஜிபி. ஃபைண்ட் 12th term of GP whose 8th term is 192 and common ratio is 2. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் ஏவை வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அண்ட் ஆர் காமன் ரேஷியோ. ஸோ ஆர் வந்து 2ன்னு நமக்கு தெரியும், 8th டேர்ம் வந்துட்டு 192ன்னு தெரியும். அப்போது ஜிபியில் 8th டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் 8 - 1 வரும். அப்போது ஏஆர் பவர் 7 வருமானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஏஆர் பவர் 7 ஈக்குவல் டு 192 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன் ஏஆர் பவர் 7 ஈக்குவல் டு 192 அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் 8th டேர்ம். ஓ, அப்போ ஏஆர் பவர் 7 வந்து 192ன்னு எழுதணுமா? எழுதுங்க. அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஏ இன்ட்டு 2^7 ஈக்குவல் டு 192. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்? ஸோ இந்த 2^7 வந்து கீழே வந்துருச்சுனாலும் நீங்கள் அழகாக அதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு வழி. இந்த ஏவை வந்து கண்டுபிடிச்சிட்டு தென் யூ கேன் சப்ஸ்டிடியூட் அண்ட் கெட் த ஆன்சர். புரியுதாம்மா? அதாவது ஏஆர் பவர் 7 வந்துட்டு தெரியும் 192ன்னு, ஆர் வேல்யூ 2 தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ கிடச்சிடும். ஏவும் ஆரும் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி 12th டேர்ம் ஏஆர் பவர் 11 கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வழி. அதெல்லாம் பண்ண முடியாது, வேறு ஏதாவது வழி தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா த அனதர் வே இஸ் ஏஆர் பவர் 7 192 இருக்குல்ல, அதை ஆஸ் யூஷுவல் வச்சுக்கோங்க. அப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது T12 இல்லை A12ன்னு சொல்லலாம். ஸோ ஏஆர் பவர் n-1. ஸோ ஏஆர் பவர் 11 நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ஏஆர் பவர் 11 ஏஆர் பவர் 7 ஃபார் த ரீசன் சொல்லாதீங்க, இங்கே ஏஆர் பவர் 7 இருக்குது. ஸோ ஏஆர் பவர் 7 இன்ட்டு ஆர் பவர் 4ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஆர் பவர் 7 இருக்க இடத்துல அப்படியே 192 போட்டுடலாம். ஓகே, இப்போ ஆர் போட்டுடலாம். ஆர் வேல்யூ 2^4. ஸோ இப்போ நம்ம அப்போ ஏவே கண்டுபிடிக்கலையா அப்படின்னா இந்த வேலை ஏவே கண்டுபிடிக்கல. அப்போ ஏ கண்டுபிடிக்காம கூட சம் போட முடியுமா? தாராளமாக போடலாம். ஆனால் சரி, எனக்கு எப்படி தெரியும் ஏஆர் பவர் 11 ஏஆர் பவர் 7 இன்ட்டு ஆர் பவர் 4ன்னு? அதுக்கு தான் இந்த வே வந்து யூஸ் ஆகுது. 11 7 அப்புறம் வந்து +4ன்னு பிரிக்கலாம். ஏன்னா பவரில் இருக்கும்போது ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பிரிக்க முடியுன்றதே நமக்கு தெரிஞ்சால் நமக்கு ஒரு ஸ்டெப் வந்து சேவ் ஆகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அப்படியே ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் போடுறேன், தாராளமாக போடுங்க. எனிவே யூ கேன் டூ திஸ். ஸோ இங்கே அவங்க ஏவே கண்டுபிடிக்கல, ஏஆர் பவர் 12 ஏஆர் பவர் 11 எழுதி ஏஆர் பவர் 7 இன்ட்டு ஆர் பவர் 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஏஆர் பவர் 7 வேல்யூ வந்து 192ன்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆர் பவர் வேல்யூ வந்து 2^4 they are substituting and 192 and 16 they are multiplying 3072. ரெண்டுமே கரெக்ட் தான், which is easy for you that you can do it. So third question, the 5th term and 11th term of the GP ஓகே கொடுத்துட்டாங்க. 5th term வந்துட்டு Pன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 5th termனா ஏஆர் பவர் 4 P. சரி, 8th term Q ஏஆர் பவர் 7 Q. சூப்பர். 11th term வந்து S ஏஆர் பவர் 10 வந்து S.
சூப்பர். என்ன தான் பண்ணணும்? ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் டு ஷோ q ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎஸ். q ஸ்கொயர்னா க்யூன்றது இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணுங்க. என்னப்பா க்யூவை ஸ்கொயர் பண்ணுன்றீங்க? க்யூ ஒன்றும் இல்லை, ஏஆர் பவர் 7. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஏஆர் பவர் 7 ஸ்கொயர் பண்ணா அப்படின்னு இழுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஆர் பவர் 14 வரும். எப்படி 14 வரும்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என். 7க்கு அப்படியே ஹோல் பவரில் இருக்கு. ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு என். ஸோ 7யும் 2யும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆட் பண்ணக்கூடாது. எப்போ ஆட் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பனண்ட்டில் ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் எனில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். 7 2s are 14, அவ்வளோதான். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் போட்டுட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் இருக்கிற ஆர்ஹெச்எஸ் என்னப்பா? பிஎஸ். அதை எடுங்க. ஸோ பியையும் எஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ பி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் பவர் 4. பிஎஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் 10. ஏவியும் மல்டிப்ளை பண்ணிங்கப்பா ஏ ஸ்கொயர். இப்போ ஆர் பவர் 4 ஆர் பவர் 10. இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் தான் போடணும். ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ ஆர் பவர் 14. எல்ஹெச்எஸ்லையும் ஏ ஸ்கொயர் ஆர் பவர் 14 வந்திருக்கு, ஆர்ஹெச்எஸ்லையும் ஏ ஸ்கொயர் ஆர் பவர் 14 வந்திருக்கு. தேர்ஃபோர் கியூ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு பிஎஸ். கிளியராக இருக்கா என்று செக் செய்து கொள்ளுங்கள். ஈஸிமா. ஸோ அதனால் அதை 2-3 தடவை ரிவைஸ் பண்ண. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சப்போஸ் புரியலன்னா எனக்கு சொல்லுங்கள். 4th கொஸ்டின் போயிடும். 4th டேர்ம் ஆஃப் ஜிபி. இப்போ 4வது டேர்ம் 4th டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் செகண்ட் டேர்ம் அண்ட் ஃபஸ்ட் டேர்ம் வந்து -3. வாட் இஸ் த 7th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் -3ன்றதுனால ஏ வந்துட்டு -3 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அது உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 4th டேர்ம் வந்து ஸ்கொயர் ஆஃப் த செகண்ட் டேர்ம் போட்டிருக்காங்க. அதாவது T4 வந்து T2க்கு ஸ்கொயர். ஸோ 4th டேர்ம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் பவர் 3 ஏஆர் கியூப். அது ஸ்கொயர் ஆஃப் த செகண்ட் டேர்ம்னா செகண்ட் டேர்ம் நார்மலாக ஏஆர், அதோட ஸ்கொயர். சரி, அப்போ ஏஆர் த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வந்துடும். என்ன வந்துடும்? ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அப்போ இதில் இருக்க இந்த ஏவும் இந்த ஸ்கொயரில் இருக்கிற அந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அதாவது ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏல. ஸோ அப்போ அதில் இருக்க ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். ஆர் ஸ்கொயர் இங்கே, ஆர் கியூப் இங்கே. ஸோ ஆர் ஸ்கொயரும் ஆர் கியூபில் இருக்க ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆரும் ஏவும் ஈக்குவலாக வந்துடும். ஆரும் ஏவும் ஈக்குவலாக வந்துடுதுன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் டேர்ம் வந்து -3ன்னு எழுதிருக்கீங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு -3. ஸோ அவ்வளோதானா சார்னா? எஸ். அப்புறம் 7th டேர்ம் கேட்குறாங்க. 7th டேர்ம் ஃபார்முலா வந்து ஏஆர் பவர் 6. எப்படி சார் 6 வந்துச்சுன்னா கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏஆர் பவர் n-1. ஃபார்முலா கிளியராக இருக்கணும். ஏஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. ஏஆர் பவர் n-1. ஆருக்கு மட்டும்தான் பவர், ஏக்கு இல்லை. ஸோ ஆர் பவரில் 7 - 1 6 வந்துடுச்சு. ஏவோட வேல்யூ -3, ஆரோட வேல்யூ -3 பவர் 6. ஓவராலாக -3 பவர் 7 கூட போட்டுக்கலாம். 3 7 டைம்ஸ். சரி, இப்போ 3 7 டைம்ஸ் போகணுமே, இதை மல்டிப்ளை பண்ணி போட்டு தான் ஆகணுமா? அப்படியே 3 பவர் 7 நிற்கக்கூடாதான்? நிற்க மாட்டோம். யூஸ்வலாக -2187 எழுதுறாங்க. சம்டைம்ஸ் அவங்க நின்றுட்டாங்கன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆஸ் பர் த பீப்புள் தான். ஆன்சர் கீழே -3 பவர் 7 ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக நின்றுடலாம். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இஃப் இட் இஸ் மல்டிப்ளிகபிள் யூ ஹாவ் டு டூ இட். ஓகே, 5th கொஸ்டின்ப்பா. விச் டேர்ம் வந்து 128ன்னு கேட்குறாங்க. ஏ அதெல்லாம் இருக்குது. ஸோ 2√2 4 ... 128. 2√2 4ன்னு போயிட்டே இருக்கு அந்த சீக்வன்ஸ். அதில் 128ல் போகுது. அப்போ எப்படி இந்த சம் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ வந்து 2, ஆர் வந்து √2. சரி, nth டேர்ம் 128. ஓகே, அதே ஃபார்முலா வேணா? ஆமாம், அதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஏஆர் பவர் n-1. சரி, ஏஆர் பவர் n-1 128 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். சரி, ஏ வேல்யூ சொல்லுங்கள் 2, ஆர் வேல்யூ சொல்லுங்கள் √2. ஸோ 2 × √2 பவர் n-1 இந்த 2 வழியில் போடலாம். ஒன்று இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 2வையும் இந்த √2 2 பவர் ஆஃப்னு போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரலாம். இல்லை இந்த 2வை அங்கே போப்பா அப்படின்னு அனுப்பிட்டு டிரான்ஸ்போசிஷன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் கோஸ் அட் சைட்னா டிவிஷன். டிரான்ஸ்போசிஷன் பண்ணிங்கன்னா √2 பவர் n-1 ஈக்குவல்ஸ் டு இந்த √2வை நீங்கள் என்ன எழுதிக்கலாம் இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பவர் ஆஃப்னு எழுதிக்கலாம் வரும். ஸோ 128/2ன்னு ஆகிடும். ஸோ 128/2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 64ன்னு போட்டுக்கலாம். சரி, 64 போட்டாச்சு. இப்போ அடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த
ரூட் டூவை நம்ம 2^1/2ன்னு தாராளமாக எழுதிக்கலாம். சரி, அதே மாதிரி இந்த n-1ஐ அப்படியே எழுதி கொள்ளலாம். ஸோ அப்போ 2^n-1 அப்படின்னு உங்களால் எழுத முடிஞ்சு அப்படின்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா a^m (n) a^m × n. ஸோ 2^n-1/2. நல்லா இருக்கே. சரி, 128 எப்படி 64 ஆச்சு அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ தான் 2 வந்து நம்ம அங்கே கொண்டு போய் டிவைட் பண்ணோம். ஸோ 128ல் 2 போச்சுன்னா 64. 64ஐ நம்மளால் என்னென்னு எழுதிக்க முடியும்? 2^6ன்னு எழுத முடியுமான்னு செக் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ we can write 64 as 2^6. மகிழ்ச்சி. அப்போது இங்கே 2^n-1/2, இங்கே 2^6. அப்போ பேஸு சேமாக இருக்குது. அப்போ பவர் ரெண்டும் சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ அப்போது n-1/2வை நம்ம என்னென்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம்? 6ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சந்தோஷம். டிவிஷன் 2 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஸோ it will become 2 6 are 12 children. -1 comes this side plus. So n equal to 12 plus 1. So n equals to 13. So 13th term 128. கிளியராக இருக்கா அப்படின்றதை பாருங்கள். பியும் அதே மாதிரி தான். a√3 r√3 an வந்து 729. அதே ஃபார்முலா ar⁻n-1 729. ஏக்கு பதிலாக √3 போட்டுட்டீங்க. இங்கேயும் √3⁻n-1 போட்டுருக்கீங்க. பட் ஆனால் போன தடவை வந்துட்டு நம்மளால் டிவைட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. இங்கே வந்து அப்படியே a^m × a^nலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். a^m × a^n a^m + n. அதனால் √3^1 ஆகும். இது வந்து √3^n-1 ஆகும். இஃப் யூ கன்சிடர்னா தென் we can write √3^1 + n-1. அதாவது a^m × a^n = a^m + n. ஸோ √3^1 இங்கே √3^n-1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா +1 -1 ரிமூவ் ஆகி √3^n வந்துடுது. ஏன் இப்படி பண்ணுறோன்னு புரியுதாப்பா? எக்ஸ்போனண்ட்டு a^m இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே a^n இங்கே பவரில் n-1 இருக்குது. a^m-ஐயும் a^n-ஐயும் நம்ம எக்ஸ்போனண்ட்டில் போடும்போது a^m + n. ரொம்ப உண்மையே இல்லாத ஸ்டெப்பு. ஸோ அதனால தான் அவங்க டேரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கான்றது தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. 1 + n-1. ஸோ √3^n = 729. சரி, √3^n 729. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. √3^n நம்ம √3ஐ ஃபஸ்ட்டு 3^2ன்னு எழுதிக்கலாம். we all know. அதே மாதிரி n பவரில் இருக்குது. 729ன்றது 3^6. 27² தான் 729. ஸோ 3^6. 27ன்றதே 3³ ஸோ அதனால் 3^6 வந்துடுச்சு. ஸோ அப்போ இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாமான்னா பேஸும் ரெண்டு ஈக்குவல் சைடில் இருக்க ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3^n/2 இங்கே 3^6. போன சம் மாதிரியே பேஸ் ஆர் ஈக்குவல். ஹியர் பேஸ் இஸ் 3, ஹியர் பேஸ் இஸ் 3. when base are equal, இந்த ஈக்குவாலிட்டி சிம்பிள் when it is there, அப்போ பவர் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் வே n/2 we have to equate with 6. அப்போ division 2 goes that sideனா multiplication. ஸோ 6 2s are 12. hence கண்டிப்பாக கன்க்ளூஷன் எழுதணும். hence the 12th term is 729. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தாம்மா, பட் we have a fraction in it. a value is 1/3, r value is 1/3, an is 1/19683. அதே மாதிரி தான் ஃபார்முலா ar⁻n-1 ஃபார்முலா. ஸோ 1/19683 நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ 1/3 அப்ளை பண்ணிட்டோம், ஆரோட வேல்யூ 1/3 அப்ளை பண்ணிட்டோம். 1/3^n-1 மறுபடியும் அந்த ஃபஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி நம்ம மல்டிப்ளை அங்கே போச்சுன்னா டிவிஷன்ற அந்த கதைலாம் பண்ணலை. ஸோ இந்த n-1 சிம்ப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு a^m × a^n ஈக்குவல்ஸ் டு a^m + n. அந்த வகையில் 1/3 பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே n-1 இருக்குது. 1ஐயும் n-1ஐயும் ஆட் பண்ணால் we are getting 1/3^n. சூப்பர். இந்த 19683க்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் 5th ஸ்டாண்டர்ட்னு வந்துருச்சு. ஆக்சுவலி 5த்லேயும் இருக்குது HCF LCM பேசும்போது. ஸோ அங்கே நம்ம எப்படி போடுவோம்? 19683ஐ ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ we will split like 19683 3 டேபிளில் 3 6 are 18, 3 5s are 15, 3 6 are 18, 3 1s are. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இப்படி பண்ணிங்கன்னா
உங்களுக்கு 3 வந்து 9 டைம்ஸ் வருதான். செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே நியூமரேட்டரில் 1 இருக்குது. ஸோ 1/3 பவர் 9 எழுதிட்டோம். ஸோ இங்கே பவர் என்ன இருக்குது, இங்கே பவர் 9 இருக்குது. சின்ஸ் பேஸ் ஆர் ஈக்குவல் கேன் வி ஈக்குவேட் த பவர் ஆல்சோ ஈக்குவல். அதனால் n = 9 எழுத முடியுமா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல a பவர் m × a பவர் n வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்க முடியுது. 1/3 பவர் n 19683 நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒன்று போடுங்களேன். 3 டேபிள் அப்படியே போட்டுட்டே இருங்க, உங்களுக்கு புரியும். 3 2s 6 3 1s போட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வந்து 9 டைம்ஸ் வருது. ஸோ 1/3 பவர் அகெயின் பேஸ் ஆர் ஈக்குவல். பேஸ் ரெண்டு சைடும் 1/3 இருக்குது. அப்போ பவர் ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ n = 9. ஹென்ஸ் த 9th term is 1/196. 9th term தான் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கிளியரானு செக் பண்ணுங்க. So 6th question children. For what values of x the numbers 2/7 x minus 7/2 are in GP? அவனே ஜிபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் MCQ மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை A B Cன்னு வச்சிங்கன்னா ஸோ B² = A × C. யார்ப்பா இங்கே B? மிடில் இருக்கிறவர் தான் B. ஸோ அப்போ x² = -2/7 × -7/2. ஸோ அப்போ 7 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். x² 1 x = +or-1. இதுதான் இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்மில் பண்ணியிருக்காங்க. x வந்து செகண்ட் டேர்ம் பை -2/7, அப்புறம் தேர்ட் டேர்ம் -7/2, செகண்ட் டேர்ம் x. இப்படியும் ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். சார் ஏபிசி ஜிபினா B² = AC எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா ஏபியில் இதே மாதிரி ஃபைண்ட் கே when the 3 terms are in AP போடும்போது நம்ம ஒன்று 2b = a + cன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சா. பிகாஸ் b = a + c/2 வச்சு அந்த ஃபார்முலா போடுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம a2 - a1 = a3 - a2ன்னு ஈக்குவேட் பண்ணியும் போடுவோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் B² AC போடுறீங்களா இல்லை a2/a1 = a3/a2 போடுறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கோயிங் டு சம் ஆஃப் த இண்டிகேட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்மா. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் 20 னா 20 என்ன அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம இப்போ போட போகிறோம். சரி, 7th கொஸ்டின். ஏ வந்து 0.15 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 0.015 டிவைடட் பை 0.15. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 0.1 வருது. எப்படி சார் டிவைட் பண்ணுறதுன்னா 0.015 பை 0.15. சரியா? எத்தனை டெசிமல் தள்ளி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. ஸோ அதனால் 1 ஆஃப்டர் 3 டெசிமல் 3 zeros போட்டிங்கன்னா 1000 வந்துடும். ஸோ அப்போது இது 15 ஆகிடும். இங்கே 1 2 2 டெசிமல் தான் இருக்குது, இன்னொன்று இல்லை நம்புது 150 ஆகிடும். அப்போ 15ஐயும் 150ஐயும் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 15 1s are 15, 15 10s are 150ன்னு 1/10 வரும். நீங்கள் 1/10 எழுதிக்கலாம், இல்லைனா 0.1 எழுதிக்கலாம். அதுதான் அவங்க டேரெக்டாக ஆர் 0.1 கொடுத்துருக்காங்க. ஆர் 0.1ன்றதுனால <1. ஸோ இப்போ சம் ஃபார்முலா நம்ம இது வரைக்கும் பார்க்கலப்பா. எஸ்எனை பொறுத்த வரைக்கும் ஏபியில் SN = n/2 2a + n - 1 × dயும் SN = n/2 a + Lலும் இருக்கும். நீங்கள் எந்த சம்க்குனாலும் எந்த சம் அப்ளை பண்ணிக்கலாம், இப்போ அந்த வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா. ஆனால் இங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா r <1 இருந்தால் we will apply SN = a × 1 - r⁻n/1 - r. அதுவே r greater than இருந்தால் SN = a × r⁻n - 1/r-1. r = 1 இருந்தால் SN = an போட்டுருவோம். அப்படிலாம் கொடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ. ஸோ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். SNக்கு பதிலாக, அதாவது ஏ என்னென்னலாம் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறீங்க. ஏக்கு பதிலாக ஏ என்ன 0.15, 1 - r என்ன அதுவும் 0.15 பவர் 20. சரியா? ஸோ 1 - 0.1 whole power 20. டினாமினேட்டரில் 1 - r, அதுவும் 1 - 0.1. டேரெக்டாக 0.9 கூட எழுதிக்கோங்களேன். ஸோ அப்போ 0.15 × 1 - 0.1 power 20 0.9. இது போதுமா சார்னா இப்படியே கூட நீங்கள் வேணும்னா நிறுத்திக்கோங்க. இல்லை சார் 0.15/0.9 இருக்குது, இதை தான் நான் ஏதாவது பண்ணுறேனே, கேன்சல் பண்ணுற ட்ரை பண்ணுறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் யூ ட்ரை டு டூ சில்ட்ரன். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை வித் ஆஸ் யூஷுவல் 100 நியூமரேட்டர்லையும்
டினாமினேட்டர்லையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது யூ வில் கெட் இட் 15 பை ஒரு டெசிமல் பண்ணும்போது 9 வரும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் 100 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது யூ ஹாவ் டு மூவ் ரைட் ஹேண்ட் சைட், டிவைட் பண்ணால் மூவ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ மூவ் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ 15 பை 90. இதை கேன்சல் பண்ணுங்கள். யூஸ்வலி 15 டேபிளே கேன்சல் ஆகும். ஸோ யூ கேன் ரைட் 1/6. ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் போடலாம். சார் நான் இதோட நிறுத்திக்கிறேன், நானும் நிறுத்திக்கங்க. தட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீச்சர்ஸ் ஹூ சேயிங் யூ எஸ் நோ. அந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா இதோட நிறுத்திக்கோப்பா, நீ இது வரைக்கும் கரெக்டாக போடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பட் MCQ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஷுட் ஸ்பிளிட் டில் திஸ். தட் டிபெண்ட்ஸ். 8th கொஸ்டின்ப்பா. ஸோ 8th கொஸ்டினில் அதே மாதிரி தான் A√7, R வந்து √27. செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்மில் √21/√7 வருது. ஸோ அப்போ √21/7 போடுங்க. இப்போ 7ம் 21ம் 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 3s are 21. ஸோ யூ வில் கெட் √3. √3யோட அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு தெரியும் 1.732. ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போது நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். Sn = A × R⁻n−1/R−1. சரி, A வேல்யூ என்ன? √7. R வேல்யூ √3 பவர் n -1/R−1 வந்து √3 - 1 எழுதிக்கலாம். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து இதையும் அப்படியே போகுங்களா அப்படின்னு விட்டுறதுக்கும் விடலாம். சரியா? MCQலையோ இல்லை வெறும் 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும் 1 மார்க்னா MCQs. அப்போது இப்போ இதை வந்து கான்ஜுகேட்டும் தாராளமாக பண்ணலாம். ஸோ அப்போ √3 - 1 கான்ஜுகேட் பண்ணுற பட்சத்தில் √3 + 1/√3 + 1. அப்போது இந்த √3 + 1 முன்னாடி எழுதியிருக்காங்க. இந்த √3 - 1 × √3 + 1ன்றது என்ன வரும் அப்படின்னா A - B × A + B. A - B × A + B என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா A² - B². ஸோ √3 - 1 × √3 + 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும் √3² - 1². √3² என்ன? 3. 1² என்ன? 1. 3 - 1 என்ன? 2. அப்படி தான் இந்த இடத்துல 2 வந்துச்சு. அதே மாதிரி இந்த √3 + 1 எழுதிட்டோம். இங்கே பேலன்ஸ் இருக்கிற √3 பவர் என்ன? இந்த √3 பவர் என்னன்னு இருக்கிறத எப்பவும் போல் 3 பவர் 1/2 பவர் என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 பவர் n/2ன்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ 3 பவர் n/2 - 1. கிளியரானு செக் பண்ணிக்கோங்கப்பா. டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ 9th கொஸ்டின் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A வந்து 1 ஃபஸ்ட் டேர்ம், R வந்து செகண்ட் டேர்ம் டிவைட் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ -A/1 -A வந்திருக்கு. ஸோ நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ அப்போ R வந்து <1. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். Sn = A × 1 - R⁻n/1 - R. 1 மைனஸ், சரி, ஆரோட வேல்யூ -A. ஓகே, பவர் n பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ -A. ஓகே. ஸோ அப்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமானா நியூமரேட்டரில் ஆகாது, பிகாஸ் பவர் n இருக்குது. ஸோ 1 - -A பவர் n தான் வரும். பட் டினாமினேட்டரில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 1 + Aன்னு வரும். கிளியரானு செக் பண்ணிக்கோங்கப்பா. தென் 10th one. ஸோ 10th oneல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தான் Sn ஃபார்முலா. R வந்து x⁵ x³ x² சொல்லி வந்துருச்சு. x வந்து ≠ -1 R + 1 +1ம் கிடையாது -1ம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த 2 நம்பர் x கிடையாது. இதுதான் உங்களோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த x²ன்றதுனால we don't know what exactly it is matters. We are applying Sn formula A × 1 - R⁻n/1 - R. ஸோ ஏவோட வேல்யூ வந்து x³ 1 - ஆரோட வேல்யூ x² பவர் n, அப்புறம் டினாமினேட்டரில் 1 - x². ஸோ அதே தான் A⁻m⁴ ஃபார்முலா A⁻m × n. ஸோ x⁴2n அப்படின்னு சொல்லி இந்த சம்மை நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் we are substitute the formula and we are getting it. Then 11th question பா. Summation k = 1 to 11 2 + 3 power k. என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ k = 1 to 11 2 + 3 power kல இதெல்லாம் எடுத்து எழுதணும். 2 + 3 power 1, 2 + 3 square, 2 + 3 cube,
டாட் 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 2 + 3 பவர் 11. ஏன் இப்படி எழுதுகிறோன்னா கேக்கு பதிலாக 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், டில் 11 வரைக்கும் இருக்கலாம். அப்போ 2 எல்லாம் தனியாக எழுதிக்கங்க. 2 + 2 + 2 +ன்னு 11 டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி 3 எல்லாம் தனியாக எழுதிக்கங்க. ஸோ 3 + 3 ஸ்கொயர் 3 கியூப் அப்படின்னு அது ஒரு 3 பவர் 11 வரைக்கும் வரலாம். ஸோ இப்போ இந்த 2வே 11 டேர்ம்ஸ் இருக்குன்றதுனால 2 11s வந்து பார்த்தீங்கன்னா 22. சரி, அது எப்படிப்பா 2 எல்லாம் தனியாக பிரிச்சிட்டிங்களா? ஆமாம், 2 தனியாக எடுத்துணும். இந்த 2 இங்கே 2 இந்த 2 அப்படின்னு 2 எல்லாம் தனித்தனியாக 11 டேர்ம்ஸ் வருது. பேலன்ஸ் இருக்க 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 பவர் 11 வரைக்கும் வருது. ஸோ இப்போ 2 ரூபீஸை 11 டேஸ் சேர்த்திங்கன்னா என்ன வரும்? 2 × 11 22 rupees வரும். ஸோ அந்த 2 11s தனியாக எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 ஸ்கொயர் 3 கியூப் வந்து ஜிபியாக இருக்கான்னா ஆமாம், வேணால் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் டேர்ம் 5 / ஃபஸ்ட் டேர்ம் 3 ஸ்கொயர் / 3யும் 3 வரும். தேர்ட் டேர்ம் / செகண்ட் டேர்ம் 3 கியூப் / 3 ஸ்கொயரும் 3 வரும். ஸோ A is 3, R is 3 தான் செகண்ட் டேர்ம் / ஃபஸ்ட் டேர்ம். ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ Rவும் 3 Aவும் 3 போது Sn = A × R power n - 1 / R - 1. ஸோ ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 3 தான். 3 பவர் 11 - 1 / 3 - 1. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 11s 22 வந்திருக்கு. தென் 3 - 1 வந்து 2. ஸோ 3/2 × 3 பவர் 11 - 1. இப்போ நம்ம 3 பவர் 11 போடணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம்ப்பா இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சம் சொல்லலாம். த சம் ஆஃப் ஃபஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி 39/10 அண்ட் தேர் ப்ராடக்ட் இஸ் 1. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் ரேஷியோ ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி 39/10ன்னு சொல்லிட்டாங்க, மகிழ்ச்சி. அதோடைய ப்ராடக்ட் 1ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் த காமன் ரேஷியோ அண்ட் ஆல் த டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா A/R AAR. எதுக்காக இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏபியை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் சம்ஸ் இருக்கும். அதில் சம் அண்ட் ப்ராடக்ட் நம்ம அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம 3 டேர்ம்ஸ்க்கு A - D A + D எடுத்திருப்போம். ஏன்னா இந்த 3ம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு -D + D கேன்சல் ஆகி 3A வரும். ஸோ ஏபியில் நம்ம இதை எடுத்திருப்போம். உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏபி போடலை, நம்ம போடுறது ஜிபி. ஸோ அப்போது சம் வந்து 39/10 கொடுத்துருக்காங்க. சம்மில் இங்கே ஜிபியில் எதுவுமே கேன்சல் ஆகாது, ப்ராடக்ட்டில் தான் ஆகும். ஸோ ப்ராடக்ட் 1 தான் நமக்கு இங்கே ஹிண்ட்டு. ஸோ ப்ராடக்ட் 1 என்னென்னா A/R AAR. ஸோ அப்போது இந்த ஆரும் ரிமூவ் பண்ணிவிட்டு A × A. ஸோ A³ நம்மளால் எழுத முடியும். அதனால தான் நம்ம 3 டேர்ம்ஸை A/R AARன்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபியும் கொடுத்துட்டு அதில் ப்ராடக்ட்டுன்னு 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி கொடுத்து அதில் ப்ராடக்டோட வேல்யூவும் கொடுத்துருந்தா வி ஷுட் அப்ளை A/R AAR. அவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th ஸ்டாண்டர்ட் கான்செப்டில் இந்த சம் நீங்கள் 3 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, சம் வந்து 39/10 அதை ஃபஸ்ட்டு எழுதுட்டுமா இல்லைனா வந்து இதை என்ன சொல்கிறது ப்ராடக்டை ஃபஸ்ட்டு எழுதுட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதுவேன். ஏன்னா எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ நான் A/R AAR ப்ராடக்ட் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஆர் கேன்சல் பண்ணி A³ 1. ஸோ A1ன்றதை நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருவேன். தென் சம் வந்து 39/10. ஸோ A/R + A + AR 39/10 அப்படின்னு வருது. அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூவில் நான் 1 அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் டேரெக்டாக இப்போ இந்த ஸ்டெப்பே போட வேணாம், ஏவே போடாமல் கூட நான் சம் 39/10ல் ஏக்கு பதிலாக 1/R 1Rன்னு எழுத முடியும். அப்போ எப்போவுமே ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு போடணுமானா அவசியம் இல்லை. இவங்க போட்ட மாதிரி சம்முன்னு எழுதிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு ப்ராடக்ட் போட்டுட்டு இப்படி பண்ணணும். சார் ஃபஸ்ட்டு சம் தானே சார் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அப்போ அதை தானே சார் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. உங்களுக்கு எது வேணுமோ அதை முதல்ல போடணும். ஸோ அவன் சம் 39/10 ப்ராடக்ட் 1 கொடுத்துருக்கான்றதுனால நான் சம் 39/10 தான் ஃபஸ்ட்டு போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ப்ராடக்ட் 1 நான் எடுத்துக்கலாம். ஸோ A/R AAR நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு A³ 1 A1 எழுதலாம். அதுக்கப்புறம்
நான் சம் 39/10ல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நான் ஏயோட வேல்யூ வந்து 1/1 அப்ளை பண்ணியிருக்கேன். 1/r 1r அப்ளை பண்ணனா தென் ஐ வில் கெட் திஸ் ஸ்டெப். ஆஃப்டர் ஐ எம் கெட்டிங் திஸ் ஸ்டெப் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் டேக் எல்சிஎம். சரி, எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டினாமினேட்டரில் ஆர் இருக்குது. சரி, இங்கே 1க்கு கீழே என்ன இருக்குன்னா, அங்கே 1க்கு கீழே 1 இருக்குது. ஸோ 1/r ப்ளஸ் 1/1 ப்ளஸ் r/1 ஈக்குவல் டு 39/10. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஆருக்கும் 1க்கு வி ஆல் நோ சில்ட்ரன், எல்சிஎம் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் ஆர். அப்போ இந்த 1 ஆர் ஒன்ஸ் ஆர் ஆர், ஸோ இந்த நியூமரேட்டரில் 1 அப்படியே இருக்கும். பட் 1 என்ன மல்டிப்ளை பண்ணணும், எல்சிஎம் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா 1 ஆரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். தென் அகைன் இங்கே 1 இருக்குது, அதையும் ஆரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆர் இருக்குது நியூமரேட்டரில், எஸ்ஆர் நோ. ஸோ ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 39/10 வந்துருச்சுப்பா. இப்போ டிவிஷனில் இருக்க 10 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் 10 ப்ளஸ் இந்த 10 இன்ட்டு இந்த ஸ்டெப் வந்துடும் 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர் வந்து இங்கே வந்துடும், இந்த ஸ்டெப்பில் 39 ஆர் வரும். தென் டூ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சில்ட்ரன். உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்ன. 10ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 வரும், 10r வரும், 10r ஸ்கொயர். ஸோ என்னென்னலாம் வரும், கேன் யூ ஜஸ்ட் டூ த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ஃபார்ம். ஸோ 10 ப்ளஸ் 10r ப்ளஸ் 10r ஸ்கொயர் ஈக்குவல் டு 39r இருக்குது. அது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 39r ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்ரா 10r ஸ்கொயர் எழுதிக்குங்க. 10rயும் 39rயும் இஃப் யூ ஆர் சப்ராக்டிங் யூ வில் கெட் இட் ஆஸ் மைனஸ் 29r ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப் வந்துருச்சுப்பா. 10r ஸ்கொயர் மைனஸ் 29r ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து ஸ்பிட்டிங் பில்டமே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இவங்க ஸ்பிட்டிங் பில்டம் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணால் 10, ஆட் பண்ணால் மைனஸ் 29. ஓகேவா? ஸோ எப்படி இந்த சம் அவங்க மல்டிப்ளை பண்ணால் 100ல், பிகாஸ் இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 100, ஆட் பண்ணால் மைனஸ் 29. ஸோ மைனஸ் 25 மைனஸ் 4. 25 4s are 100 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த டேர்மை மிடில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஆர் மைனஸ் 25 ஆர் மைனஸ் 4னு எழுதிடாதீங்க. கோஎஃபிஷியன்ட் ஆர் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும். இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 10 இருக்குது. ஸோ யூ ஷுட் ஸ்ப்ளிட் இந்த மிடில் இருக்க மைனஸ் 29 ஆரை 2ஆக பிரித்து எழுதணும். ஒன்று மைனஸ் 25 ஆர், இன்னொன்று மைனஸ் 4 ஆர். 10r ஸ்கொயர் மைனஸ் 25 ஆரில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கப்பா. ஸோ 5r காமனாக எடுக்கலாம். ஸோ 5r காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2r மைனஸ் 5 எடுத்துரும். அப்புறம் மைனஸ் 4r ப்ளஸ் 10ல் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். மைனஸ் 2 காமனாக எடுக்கலாம். தென் யூ வில் கெட் 2r மைனஸ் 5. ஸோ 2r மைனஸ் 5 வெளியில் வந்துச்சிட்டிங்க. அப்புறம் 5r மைனஸ் 2 வெளியில் வந்துருச்சு. ஈக்குவல் டு 0 போடும்போது 2r மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. மைனஸ் 5 அங்கே வந்தால் ப்ளஸ் 5. ஸோ 2r ஈக்குவல்ஸ் டு 5, r ஈக்குவல் டு 5/2. அதே மாதிரி 5r ஈக்குவல் டு 2r இருந்ததுன்னா r இஸ் ஈக்குவல் டு 2/5 வந்துடும். ஸோ இப்போ A1 r 5/2 ஆர் r 2/5. சம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலை. ஏன்னா 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A1 r 5/2 அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா a/r. ஸோ A1 by r 5/2. ஸோ 1 டிவிஷன் இன்டூ ஆகிடும். 5/2 ரெசிப்ரோக்கலானா 2/5. அப்புறம் A வந்து அதே மாதிரி 1, AR வந்து 1 இன்ட்டு 5/2. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 5/2. கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் வந்து A ஈக்குவல்ஸ் டு 1, R ஈக்குவல்ஸ் டு 2/5. தென் த 3 டேர்ம்ஸ் ஆர் 1/2/5. தென் AR வந்து 1 இன்ட்டு 1. தென் இது வந்து 2/5. ஸோ யூ வில் கெட் 1 A/R 1 divided by 2/5. டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகி 5/2 யூ வில் கெட். நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2/5. கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இதை ரெண்டுமே எடுத்து எழுதிக்கலாம், 2 கேசஸுமே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி 3, 3 ஸ்கொயர் 3 கியூப் ஆர் நீடட் டு கிவ் அ சம் 120. இதுவும் நல்ல சம் தான், ஈஸி தான். ஸோ ஏ வந்து 3,
இது ஜிபின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, பார்த்தாலே தெரியுது. 3 3 ஸ்கொயர் 3 கியூப். ஸோ ஆர் வந்து 3 தான். எஸ்என் வந்து 120. ஃபார்முலாவை அப்ளை செய்யுங்கள். என்னப்பா ஃபார்முலா? எஸ்என் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. அப்போ எஸ்என் ஆன்சர் என்ன? 120. ஏவோட வேல்யூ என்ன? 3. ஆருக்கு வேல்யூ என்ன? மறுபடியும் 3. 3 பவர் n மைனஸ் 1. மறுபடியும் ஆருக்கு வேல்யூ என்ன? 3 3 மைனஸ் 1 வந்துருச்சு. ஸோ 3 மைனஸ் 1 வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 120 இந்த டிவிஷனில் இருக்க 2 அங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த மல்டிப்ளிகேஷன் 3 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஈக்குவல் டு 3 பவர் n மைனஸ் 1. இந்த ஸ்டெப் புரியுதுலப்பா? கேல்குலேஷன்மா. டிவிஷன் 2 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை அங்கே வந்தால் டிவிஷன். 3 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 3 40s are 120. ஸோ 40யும் 2யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் 80. ஸோ மைனஸ் 1 அங்கே போனால் ப்ளஸ் 1. ஸோ 3 பவர் n வந்து யூ வில் கெட் 81. ஸோ 81 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்கள். யூ கேன் ஸ்ப்ளிட். ஸோ 3 27 3 9 3 3ன்னு. ஸோ யூ நோ 3 பவர் 4 எழுத முடியும். ஸோ 3 பவர் n 3 பவர் 4ன்றதுனால அகெயின் பேஸ் அண்ட் பேஸ் ஆர் ஈக்குவல். ஸோ பவர் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ n ஈக்குவல் டு 4. கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. தென் 14th ஒன், சம் ஆஃப் ஃபஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி வந்து 16ல் இருக்குது. ஸோ அண்ட் த சம் ஆஃப் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து 128ல் இருக்குது. டிட்டர்மைன் த ஃபர்ஸ்ட் டேர்ம், காமன் ரேஷியோ அண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் 16, நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்துட்டு 128 இப்படிலாம் கொடுக்கும்போது நமக்கு ஈஸி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ஜென்ரல் ஃபார்மில் ஃபஸ்ட்டு டேர்மை ஏனும் ரெண்டாவது டேர்மை ஏஆர்னும் அப்படி எடுத்துக்கிட்டு ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 எழுதுறது நமக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸில் ஏஆர் பவர் 4 ஏஆர் பவர் 3 ஆக்சுவலி இதில் ஒரு எரர். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் 3 ப்ளஸ் ஏஆர் பவர் 4 ப்ளஸ் ஏஆர் பவர் 5 ஈக்குவல்ஸ் டு 128. இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கப்பா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதுதான் பிகர் வேல்யூவாக இருக்குது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கியூவை காமனாக எடுத்துருங்க செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ எது பேலன்ஸ் இருக்குன்னா ஏஆர் கியூபே இருக்குது, அதனால் 1. இங்கே ஏஆர் பவர் 4ல் ஏஆர் கியூப் காமனாக எடுத்துட்டா 6. இங்கே ஏஆர் பவர் 5 ஏஆர் கியூப் காமனாக எடுத்துட்டா ஆர் ஸ்கொயர். அதுதான் இந்த ஸ்டெப்பில் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவை காமனாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏவை வென் யூ டேக்கிங் காமன் ஹியர் யூ கெட் ஏ ஒன்ஸ் ஆர் ஏ, அகெயின் இயர் ஏ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர், இங்கே ஆர் ஸ்கொயர் பை 16. ஸோ யூ கேன் கேன்சல் திஸ் போத் அண்ட் ஏஏ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆர் கியூப் வரும். தென் 16ம் 128ம் யூ கேன் கேன்சல். ஸோ 16 8s are வந்து 188 வருது. ஸோ ஆர் கியூப் இஸ் 8. ஆர் கியூப் 8னா தென் ஆர் வேல்யூ இஸ் நத்திங் பட் 2. ஸோ அந்த 2வை யூ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இன் எனி ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன். ப்ரெஃபரபிளி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட்டிங் இட் ஆஸ் 1 + 2 + 4பா. ஸோ என்ன வரும்? 7. ஸோ மல்டிப்ளிகேஷன் 7 கம்ஸ் இஸ் என்ன டிவிஷன். ஸோ ஏ வந்து 16/7. ஏ 16/7 தெரியும், ஆர் 2 தெரியும். தென் அப்ளை இந்த ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் n. பிகாஸ் R2 வந்து 1 விட பிக்கராக இருக்குது. R2 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிடும். 2 பவர் n மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 ஆன்சர் வந்து 1 தான். ஸோ அதனால் இந்த வேல்யூ 16/7 2 பவர் n மைனஸ் 1 கிளியர் ஆகிடும். செக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் 15th ஒன்ப்பா. ஸோ இங்கே வந்து ஜிபி வந்து ஏ வந்து 729 கொடுத்துட்டாங்க. 7th டேர்ம் 64. டிட்டர்மைன் S7. ஸோ ஏ 729 தெரியும், 7th டேர்ம் 64னு தெரியுன்றதுனால ஏஆர் பவர் 6 64னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஏஆர் பவர் 6 64 அப்படின்னா ஏவோட வேல்யூ 729. ஸோ 729
ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 64னு எழுதிக்கிட்டோம்ப்பா. இது வரைக்கும் கிளியரா? ஏவோட வேலையை அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 729 இங்கே வந்தால் டிவிஷன் ஆகிடும். இப்போ 64/729 வரும். இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆஹா, 64/729 எப்படிவா கேன்சல் பண்ண முடியும்? இங்கே ஈவன் இருக்குது, இங்கே ஆட் இருக்குது, பண்ண முடியாது அப்படின்னா இங்கே பவர் 6 இருக்குது. அப்போ 64 ஏதாவது பவர் 6ன்னு எழுத முடியுமா? ஏன் எழுத முடியாது? 2 பவர் 6 வரும். ஸோ 64 2 பவர் 6 எழுதலாமா அப்படின்னு பார்த்தா செக் பண்ணிக்கோங்க. 32 வரும், அப்புறம் 16 வரும், அப்புறம் 8 வரும். 2 cube 8 உங்களுக்கே தெரியும். ஸோ 2 பவர் 6 எழுதிக்கலாம். ஸோ சூப்பர். ஸோ 64 கேன் பி ரிட்டன் as 2 பவர் 6. 729 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 cube வந்து 27 ஸ்கொயர் வந்து 729. ஸோ இது 3 பவர் 6 எழுதலாம். ஸோ ஆர் பவர் 6 ஈக்குவல்ஸ் டு 2/3 பவர் 6. இப்போ இந்த 6ம் இந்த 6ம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஆர் வந்து 2/3ன்னு நம்மளால் எழுத முடியும். 2/3 இஸ் லெஸ்ஸர் தென் 1. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்டர் கேன்சலிங் 2/3 வந்திருக்கு. ஸோ அது வந்து லெஸ் தென் 1. ஸோ எஸ்என் ஃபார்முலா a into 1 minus r power n by 1 minus r. So here r is lesser than 1. So apply பண்ணுங்கம்மா ஃபார்முலாவை. a value 729, 1 minus r value 2/3 power 7. So 1 minus r வந்து 2/3. Then simplify. 1 minus 2/3, you are taking the LCM now, then you will get 3 minus 2/3. So you will get reciprocal. இந்த ஸ்டெப்பில் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஆக்சுவலி என்ன வரும்னா டினாமினேட்டரில் 3 minus 2/3 வரும். ஸோ டினாமினேட்டரில் 1/3 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 1/3 இருக்கும். அந்த 1/3 நீங்கள் மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ அது 3/1 வரும். அதே மாதிரி இந்த 729 நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பவர் 7. இப்போ இது ஆக்சுவலி ஃபுல் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரணுமா அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். ஸோ இங்கே ஆக்சுவலி 2/3 பவர் 7 2 பவர் 7/3 பவர் 7ன்னு எழுதிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்திருக்காங்க. அதனால் 3 பவர் 7 மைனஸ் 2 பவர் 7 வந்திருக்கு. டினாமினேட்டர்லேயும் ஒரு 3 பவர் 7 வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 7 பிரிச்சிருக்காங்கப்பா. 2 பவர் 7/3 பவர் 7 பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்திருக்காங்க 3 பவர் 7 மைனஸ் 2 பவர் 7ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது 1/3, அது மேலே போய் 3 ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே 729 ஒரு 3 பவர் 6. இந்த 3 யாருன்னா இந்த கீழே இருந்தார்ல, இந்த 1 மைனஸ் 2/3ல இருக்க 1/3, அந்த 3 தான் இங்கே மேலே போயிட்டார். ஸோ இப்போ மேலேயும் 3 பவர் 7 வந்துச்சு, கீழேயும் 3 பவர் 7 வந்துச்சு. ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 3 பவர் 7 மைனஸ் 2 பவர் 7. 3 பவர் 7 கேல்குலேட் பண்ணால் 2187 ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ஒரு சம்மில். 2 பவர் 7 128. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 minus 2/3 whole power 7 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோ த்ரூ, ஹோப் யூ வில் கிளியரிஃபை. சப்போஸ் அது கிளியர் ஆகலாம் சொல்லுங்கள், தனியாக அதை வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ 16th கொஸ்டின் வந்து ஃபைண்ட் a GP for which sum of first 2 terms is -4 and the 5th term is 4 times the 3rd term. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த சம்மில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, sum of first 2 terms வந்து -4ன்னு கொடுத்துருக்காங்க. And the 5th term is 4 times the 3rd term. So 2 term add பண்ணால் -4. So a1 plus a2 equals to -4. கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏனா ஃபஸ்ட் டேர்ம் a, செகண்ட் டேர்ம் ar. ஸோ அது ஈக்குவல் டு என்ன வந்துடுது? -4ன்னு வந்துடுது. ஸோ a ப்ளஸ் ar -4 கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, அப்புறம் 5th டேர்ம் வந்து 4 times the 3rd term. 5th டேர்ம்னா ar பவர் 4. 4 times 4 வச்சுக்கிறோம். 4 times the 3rd termனா ar ஸ்கொயர். இதெல்லாம் கேன்சல் ஆகுமா? ஏ ரிமூவ் ஆகும். ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 4r ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆர் பவர் 4 ஈக்குவல்ஸ் டு 4r ஸ்கொயரில் இந்த ஆர் ஸ்கொயரும் இந்த ஆர் பவர் 4ல் இருக்கிறத ஒன்றும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆர் ஸ்கொயர் 4 வரும். ஸோ ஆர் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் -2ன்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -2னா ஆர் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1 a வேல்யூ -4/3. ஆர் -2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செக் பண்ணி பாருங்கம்மா, இதே ஃபார்முலாவில் தான். a ப்ளஸ் ஏஆர் ஈக்குவல் டு -4 மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எங்கே பண்ணுறீங்கன்னு புரியுதா? ஏவை காமனாக எடுத்துட்டா 1 + r ஈக்குவல்ஸ் டு -4ன்னு இருக்கும். இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க.
1 + ஆர் பதிலாக 2 போடுறாங்க. 1 + 2 3 வருது. மல்டிப்ளிகேஷன் 3 அங்கே போனால் டிவிஷன் ஆகிடுது. அதே மாதிரி ஆர் -2 அங்கேயே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. 1 - 2 -1 வருது. ஸோ -4/-1 கேன்சல் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 4. கிளியரானு செக் பண்ணுங்கப்பா. தென் த சீரீஸ்னால் என்ன அப்படின்னா இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறாங்க என்னென்னலாம் சான்சஸ். ஸோ ஒன்று ஏ -4/3 இருந்தது, ஆர் 2ஆக இருந்தா ஓகேவா. ஸோ -4/3 ஏ, தென் ஏஆர் -4/3 into 2, ஸோ -8/3 ஏஆர் ஸ்கொயர் -4/3 into ஆர் ஸ்கொயர் 4, ஸோ -4/3யும் 4யும் மல்டிப்ளைனா -16/3. இப்படி சீரீஸ் போகும். இது R2ஆக இருந்தால். R -2 வந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ வாட் அண்ட் ஆல் வில் பி தேர். எனிவே வில் டூ ஒன்ஸ். R -2ஆக இருந்தால் ஏ வந்து 4, தென் 4 into -2 -8, தென் 4 into -2 ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர் 4 வரும், 2 ஸ்கொயர் 4 வரும். 4 4s are 16. கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. I hope you understand this sum. Actually, I am targeting 12th standard. 12th standardக்கு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ 11th standardல some students are asked to do the sums. ஸோ தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இந்த 32 சம்ஸை 2 வீடியோவாக, இது ஒன்று 16, இன்னொரு வீடியோவில் another 16 போடலான்னு பிளான். ஸோ பட் நீங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூ கைண்ட்லி ஃபார்வர்ட் டு யுவர் 11th standard மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். ஸோ இது நிறைய பேருக்கு போச்சு, நிறைய பேர் இது கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை பார்க்குறாங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தென் ஈவன் 11th ஸ்டாண்டர்டுக்கு அதர் சாப்டர்ஸ்க்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். தட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.